அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 11 முதல் 13 முடியும். இயேசு தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளிக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அல்லது நம்புகிற அத்தனை பேரையும் அவர் நமக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கின்றார். என்ன அந்தஸ்து? கடவுளின் பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை கொடுக்கின்றார். அவருக்குரிய சொந்த மக்களிடம் அவர் வந்தார், ஆனால் அந்த மக்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேரையும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக தகுதியை தருகிறார். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், எவ்வளோ ஒரு மகிமையான காரியம் அது. நாம் தைரியமாக சொல்ல, நான் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்ல முடியும். அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற கடவுள் சாதாரணமானவர் அல்ல, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவராலே கூடாத காரியம் இல்லை. அது மட்டுமல்ல, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். இன்னும் கூட சொல்ல வேண்டுமென்றால் அவர் எப்பொழுதும் இருக்கிறவர். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, எப்பொழுதும் இருக்கிறவர். இப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை தகுதிப்படுத்துகிறார் என்றால், அந்த உயர்வை தருகிறார் என்றால், அந்த சிறப்பு அந்தஸ்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால், அது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான காரியம். ஆனால் இந்த மகிழ்ச்சி நம்மளிடம் இருக்கிறதா? நான் சாதாரணமானவருக்கு பிள்ளை இல்லைங்க, அவ்வளோ பெரியவருக்கு நான் பிள்ளை என்று சொல்லுகிற அந்த மகிழ்ச்சி நம்மளிடம் இருக்கிறதா? செக் பண்ணி பார்ப்போம். என்ன சிறப்பு அந்த பிள்ளைகள்? அப்படி என்ன சிறப்பு, மகிழ்ச்சி ஏன் வரணும்? இந்த பிள்ளைகள் கடவுளை நம்புகிறவர்களாக இருக்கிறாங்க. அவரை அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் விட அவரை அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. நாம் கொஞ்சம் அன்பு செய்தாலே ஆண்டவர் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்வார். எந்த அளவுக்கு என்றால், தன் மகனையே நமக்காக மறிக்க கொடுக்கிற அளவுக்கு நம்மை அவர் அன்பு செய்கிறவராக இருக்கிறார். நாம் கொஞ்சம் தான் அன்பு செய்கிறோம், நம்ம பெருசாக எதையும் கொடுத்துடல. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? மகனையே நமக்காக கொடுக்குறார். சும்மா இல்லை, அவர் மறிக்க செய்து நம்மை அன்பு செய்கிறார். இந்த பிள்ளைகள் அடுத்த ஒரு காரியம் அவங்களுக்கு சிறப்பு இயல்புனா, அவரது வார்த்தைகளுக்கு இவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பாங்க. அப்பாவுடைய பேச்சுக்கு பிள்ளை கீழ்ப்படியணும் இல்லையா? அப்போ தானே அப்பாவுடைய அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் பிள்ளை என்று சொல்லுவது சிறப்பு இல்லை, அந்த பிள்ளைகளுக்குரிய தகுதியோடு வாழணும், அதுதான் சிறப்பு. அது அப்போ தகுதி என்னென்னா, அவரது வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து 4வது ஆண்டவர் சொல்லுகின்றார், கீழ்ப்படிந்தால் மட்டும் போதாது, அவர் திருவுளத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கணும். வார்த்தைகள் கீழ்ப்படுகிறது ஒரு பக்கம் இருக்குது, அதேவேளை அவருடைய விருப்பம் தெரியும். நமக்கு விருப்பம் தெரிய வேண்டும் என்றால் அவரை நாம் முழுமையாக அறிய வேண்டும், அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் பொழுது தான் அவரை நம்ம என்ன விரும்புகிறார் தெரிந்து கொள்ளலாம். அந்த விருப்பத்தை செய்கிற பொழுது விண்ணகத்தை நமக்காக திறந்து கொடுக்குறாராம். அதை விட கடைசியாக ஒரு சிறப்பு இயல்பு நமக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்குறாரு. என்னன்னா, அவரை அப்பா தந்தையே என்று அழைக்கிற உரிமையை கொடுக்குறாருங்க. இவ்வளவு பெரிய கடவுள், இவ்வளவு சிறப்பானவர், அவரை அப்பா தந்தையே என்று அழைக்கிற உரிமை நம்ம கொடுக்குறாருன்னா, அது எவ்வளோ பெரிய அந்தஸ்து நம்ம கொடுக்குறார். எனக்கு அருமையானவர்களே, இவ்வளவு சிறப்பு இயல்புகளை கொடுக்குற ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு அவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து மகிழ்ச்சிப்படுத்துகிறோம். வாழ்ந்து காட்டுவோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே,
ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை உம்முடைய பிள்ளைகளாக தகுதிப்படுத்துகிறீர், சிறப்பு செய்கிறீர், நன்மைகளை காணும்படி செய்கிறீர். எங்கள் வாழ்வில் உம்முடைய பிள்ளைகளோட தகுதியை ஒரு நாளும் இழந்து போகாதவர்களாக உங்கள் திருவிடத்தை செய்து உண்மை அன்பு செய்வர்களாக மாற உதவி செய்வீராக. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பராம் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.